ஹலோ டெக்கீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்ட் 9, அதாவது அசிங்கனைஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ல. ஃபர்ஸ்ட் சிங்கர்னைசேஷன் பார்த்தலாம். சிங்கர்னைஸ் அப்படிங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பக்கல்ஸ் ஃபார் சிங்கரனைஸ் அப்படின்னா ஒன் லைன் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் லைனே வந்து ரன் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லாக் போட்டுக்கிறேன். லாக்ல வந்து ஸ்டார்ட், ஸோ நெக்ஸ்ட் லாக்ல வந்து மிடில், மீன் லாஸ்ட் லாக்ல வந்து எண்ட் அப்படின்னு போடுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ நோட் ஜாவாஸ்கிரிப்ட் 9 ஸ்டார்ட், மிடில் அண்ட் எண்ட் சிங்கர்னைஸ். அசிங்கனைஸ் அப்படிங்கிறது லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லாமே வந்து ஒரே டைம், அதாவது பேரலா வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்னா பேரலா எக்ஸிக்யூட் ஆகும். பேரலல். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் லாக் போட்டுக்கிறேன். இந்த லாக்ல வந்து ஸ்டார்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து செட் டைம் அவுட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிடலாம். ஸோ ஃபங்க்ஷன் நான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். இங்க ஒரு லாக் போட்டு இந்த லாக்ல வந்து டைம்டு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ டைம்ட் அவுட். ஓகே, அண்ட் தென் ஸோ எவ்வளவு நேரம் கழிச்சு வந்து நமக்கு வரப்போகுது அப்படின்னா எனக்கு வந்து என்ன 2000 போடுறது அப்படின்னா 2000 அப்படிங்கிறது 2000 மில்லி செகண்ட்ஸ், அதாவது 2 செகண்ட்ஸ் டிலே ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த டைம்ட் அவுட் அப்படிங்கிற அவுட்புட் வந்து எனக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த லாக், இந்த லாக்ல வந்து நான் இங்க எண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து நான் கமெண்ட் பண்ணி வச்சுட்டு போட்ட ப்ரோக்ராம் மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். இதை ரன் பண்ணிடலாமா? பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்தது அண்ட் தென் எண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 2 செகண்ட்ஸ் டிலே ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து டைம்ட் அவுட் அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் அண்ட் தென் எண்ட் பிரிண்ட் ஆயிடும். பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஸோ டைம்ட் அவுட் அப்படின்னா வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த டைம்ட் அவுட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ டைம்ட் அவுட் யூஸ் பண்றதுனால ஸோ இதுக்காக வெயிட் பண்ணாது. அடுத்த என்ன லைன் இருக்கு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த லைன்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டைம்ல டிலே ஆகுற ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து அடுத்து வந்து நடக்கும். இப்போ வந்து இன்னொரு டைம் நான் ரன் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் எதிர்த்து கொடுத்துட்டு இப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்துடும் அண்ட் தென் எண்ட் வந்துடும். லாஸ்டாவே வந்து டைம்ட் அவுட் அப்படிங்கிற வந்து நமக்கு அவுட்புட் வரும். ரெண்டு வந்துருச்சு. 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டைம்ட் அவுட் அப்படியும் வந்துருச்சு. ஜாவாஸ்கிரிப்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் த்ரெட் தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கால் பேக் பத்தி பார்க்கலாம். ஸோ கால் பேக் அண்ட் தென் கால் பேக் ஹில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கால் பேக் ஹில் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். ஸோ நம்ம இந்த வீடியோஸ்லேயும் பார்த்துடலாம் கால் பேக்னா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத. ஸோ நான் வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் கிரீட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, கிரீட்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் தென் ஒரு கால் பேக் வந்து கால் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாக். ஸோ இந்த லாக்ல வந்து நான் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன். ஹாய் கொடுத்துட்டு எனக்கு வந்து இங்க நேம் வரணும். அந்த ஹாய் கூட நான் கொடுக்க போற நேம் எனக்கு வரணும். தென் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வந்து சே பை நினைச்சுக்கலாம். சே பைக்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் வரும். ஸோ அதுக்குள்ளார லாக் கொடுத்துட்டு லாக்ல வந்து நான் பாய் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் வெளியே வந்து கிரீட் கொடுத்துட்டு கிரீட்ல வந்து நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன்னா தாரா அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க கால் பண்ண போறேன். ஸோ இங்க வந்து கால் பண்ண போறேன். கால் பண்ணிட்டேன்னா இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ரன் பண்ண அப்படின்னா இந்த ஹாய் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ பிரிண்ட் ஆயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் கிரீட்டுக்கு போகும். கிரீட்டுக்கு போயிட்டு இங்க இருக்கு தாரா அப்படிங்கிறது வந்துடும். ஹாய் தாரா வந்துட்டு அடுத்து பாய் இங்க என்ன கமெண்ட் பண்ணிடலாம். அடுத்து சே பாய் வந்து கால் ஆகும். சே பாய் கால் ஆகிட்டு இங்க என்ன கொடுத்துருக்கோம், பாய் கொடுத்துருக்கோமா. ஸோ அடுத்த லைன்ல வந்து சே பாய் அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். அப்படின்னா வெயிட், ஹாய் தாரா இங்க பாய் வரவே இல்லை. வெயிட், இதை வந்து இப்போ ஓகே கால் பேக் போடவே இல்லைங்க. கால் பேக் போடாதனாலதான் இப்போ ப்ராப்ளம் வந்துருக்கு. ஸோ கால் பேக் போட்டதுக்கு அப்புறமா இங்க வந்து ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இப்போ போடுவோமா?
ஹாய் தர பை வந்துடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் வந்து கால் பேக் என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து கால் பேக் ஹெல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தலாம். கால் பேக் ஹெல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டைம் அவுட்டுக்குள்ள இன்னொரு டைம் அவுட். கால் பேக் ஹெல் அப்படிங்கிறது என்னன்னா செட் டைம் அவுட்டுக்குள்ள இன்னொரு செட் டைம் அவுட் அண்ட் இன்னொரு செட் டைம் அவுட் இப்படி நெஸ்டடா கொடுக்கும்போது ப்ரோக்ராம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும், டீபக் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து கால் பேக் ஹெல் அப்படின்னு இருப்பாங்க சொல்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்க்க போறது வந்து கால் பேக் ஹெல். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னா செட் டைம் அவுட்டு ஃபார் கால் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளார லாக் கொடுக்குறேன். ஓகேவா. அந்த லாக் வந்து ஸ்டெப் ஒன் ஓகேவா. தென் தென் அகெயின் செட் டைம் அவுட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் போடுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை வந்து எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்டெப் 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஸ்டெப் 2 தென் அடுத்து வந்து சேம் செட் டைம் அவுட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன், அடுத்து லாக்ல வந்து ஸ்டெப் 3 அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்ல வந்து 1000 மில்லிசெகண்ட், அடுத்து 2000 மில்லிசெகண்ட், அடுத்ததுல 3000 மில்லிசெகண்ட். வேணாம் 1000 மாற்றுவோம். 1000 இப்போ வந்து என்ன பண்ணலாம், கம்மா போடலையா, கம்மா. ஸோ இப்படி போடுறதுனால வந்து ப்ரோக்ராமர்ஸ்க்கு பார்க்கும் போதே கன்ஃபியூஸ் ஆயிடும் ஃபர்ஸ்ட் எது வரும் அப்படின்னு. ஸோ நம்ம மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிக்கணும். ஃபால்பேக் எல்லாம் வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராமிஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ ப்ராமிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் வெரி ஈஸியும் கூட. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ப்ராமிஸ். ஸோ ப்ராமிஸ் அப்படின்னா எனக்கு ஃபியூச்சர்ல வந்து இந்த ஈவெண்ட் நடக்கும், பட் அந்த ஈவெண்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ஒன்னு ஃபெயிலும் ஆகலாம், பாஸும் ஆகலாம். ஸோ இந்த 2 ஆப்ரேஷன் தான் நடக்க போகுது. இதுதான் வந்து ப்ராமிஸ் சொல்ல வருது. இந்த ப்ராமிஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 ஸ்டேட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பெண்டிங், ஒன்னு வந்து ரிசால்ட், ஒன்னு வந்து ரிஜெக்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ரிசல்ட்னு வச்சுக்கலாம். ஓகே. ஸோ 3 ஸ்டேட்ஸ் இருக்கு. 3 ஸ்டேட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து பெண்டிங், செகண்ட் ஸ்டேட் வந்து ரிசால்ட், தேர்ட் ஸ்டேட் வந்து ரிஜெக்டட். ஸோ பேசிக்கா ஒரு ப்ராமிஸை ஃபர்ஸ்ட் எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேசிக் ப்ரோக்ராமிங் பார்த்துடலாம். பேசிக் ப்ராமிஸ். ஸோ நான் வந்து கான்ஸ்ட் போட்டு மை ப்ராமிஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மை ப்ராமிஸ்க்கு வந்து நியூ வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஸோ நியூ ப்ராமிஸ் ஆஃப் மொத்தம் 2 ஸ்டேட், ஒன்று ரிசால்வ் இன்னொன்று ரிஜெக்ட். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரிசால்வ் கொடுக்குறேன். ரிசால்வ் ஸோ ரிஜெக்ட். அடுத்த ஃபங்க்ஷன் எழுத போறோம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து லெஃப்ட் சக்சஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ லெஃப்ட் சக்சஸ் வந்து ட்ரூ அப்படிங்கிறது போட்டுடலாம். ஸோ தென் இஃப் கண்டிஷன்ல ஒன்று கொடுப்போம். ஸோ இஃப் கண்டிஷன் வந்து சக்சஸா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரனா ரிசால்வ் ஆகணும். ஸோ ரிசால்வ்ல வந்து என்ன கொடுக்கலாம்னா ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்னு கூட வச்சுக்கலாம். ஸோ ஒரு வேலை ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ரிஜெக்ட்ல வந்து ஆப்ரேஷன் ஃபெயில்ட். ஓகேவா. இப்போ இந்த ரிசால்வ் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சக்சஸ குறிக்குது. அதே ரிஜெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட், அதாவது அப்படியே ஆப்போசிட் ஃபெயிலியர் வந்து குறிக்குது. ஸோ இதுக்கான அவுட்புட்டை வந்து இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்துடலாம். பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை ஆப்ரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆப்ரேஷன் ஃபெயில்டு அப்படிங்கிற நமக்கு அவுட்புட் வந்து வரும். நாம இதுக்கு பதிலா வந்து யூஸ் இஃப் எல்ஸ்க்கு பதிலா தென் கேட்ச் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தென் கேட்ச் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ தென் கேட்ச் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். தென் கேட்ச்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம்னா மை ப்ராமிஸ் டாட் தென்னுக்குள்ள வந்து மெசேஜ் கொடுக்க போறோம். ஓகேவா. ஸோ அந்த மெசேஜ் வந்து லாக்ல கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதுவும் அந்த மெசேஜே பாஸ் பண்ணி விட்டுருவோம். தென்க்கு அப்புறம் இங்க டாட் கேட்ச். ஸோ கேட்ச்ல வந்து என்ன கொடுக்கலாம்னா எரர் கொடுக்கலாம். எரர் கொடுக்க போறோம். ஸோ எரருக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாமா. ஸோ எரர் ஃபங்க்ஷன் வந்து லாக் கொடுத்துட்டு
நீங்க வந்து எரர வந்து கால் பண்ணி விட்டுறணும். ஓகேவா? ஸோ இங்கேயும் அதே மாரி தான். கண்டிஷன் வந்து அதாவது ரிசல்ட் வந்து உண்மையா இருந்துச்சு அப்படின்னா, சக்சஸ்ஃபுல் மெசேஜ் வரும். நம்ம இங்க என்ன போட்டிருக்கோம்? ஆப்பரேஷன் சக்சஸ்ஃபுல்னு போட்டிருக்கோமா? ஸோ அந்த மெசேஜ் வரும். இதே வந்து ஆப்பரேஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, அங்க இஃப் கேஸ், எல்ஸ் கேஸ்ல என்ன போட்டிருக்கோமோ, அது வந்து கேட்ச்ல வந்து நமக்கு வந்து அவுட்புட்டா வரும். ஓகே. ப்ராமிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராமிஸ் ஆர் அண்ட் தென் ப்ராமிஸ் ட்ரைனிங் அண்ட் தென் ப்ராமிஸ் ரேஸ் இந்த மாரி டைப்ஸ்லாம் இருக்கு. ஸோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த வீடியோலயே பார்த்துரலாம். ப்ராமிஸ் ஆர் பத்தி பார்க்கலாம். ப்ராமிஸ் ஆர் ஆல். ப்ராமிஸ் ஆல பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அதுக்கான கோட் போட்டுறேன் நானு. ஸோ கான்ஸ் P1 equal to promise dot ரிசால்வ் போட்டுடலாம். ஸோ ரிசால்வ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து அதே கான்ஸ்ட் P2 அப்படின்னு போட்டுட்டு ப்ராமிஸ் குள்ளார செகண்ட் அப்படின்னு போடுறேன். போட்டுட்டு ப்ராமிஸ் டாட் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளார என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம்? P1 அண்ட் P2வா? ஸோ P1, P2 கொடுத்துட்டு இங்க வந்து நான் தென் யூஸ் பண்ண போறேன். ஸோ டாட் தென்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பாஸ் பண்ண போறேன்னா வேல்யூஸை வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ வேல்யூஸ்க்கு அப்புறம் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்னா கன்சோல் லாக்ல வந்து சேம் அந்த வேல்யூஸ் வந்து பிரிண்ட் பண்ண போறோம். வேல்யூஸ் இப்போ என்ன ஆகும்னா எல்லா ப்ராமிஸையுமே வந்து நமக்கு வந்து அவுட்புட்ல வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். பை ப்ராமிஸ் அகைன்ஸ்ட் ப்ராமிஸ் இங்க வந்து நான் எதுவுமே கொடுக்கல, ரிசால்வ் ரிஜெக்ட் எதுவுமே கொடுக்கல. ஸோ ரிசால்வ் கொடுத்துட்டு இங்க சேவ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் தென் செகண்ட் எல்லா ப்ராமிஸுமே வந்து இங்க சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து இங்க வந்து அவுட்புட் வரும். இன்ஃபேக்ட் மேபி வந்து ஒன் வந்து ஃபால்ஸா இருந்தாலும் ஸோ இங்க வந்து ஃபுல்லாவே வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடும். ஸோ எல்லாமே வந்து ட்ரூவா இருக்கிற மாதிரி இங்க பாத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராமிஸ் ரேஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ப்ராமிஸ் ரேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து எது வந்து சக்சஸ் ஆகுதோ அதை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணும். அதான் வந்து ப்ராமிஸ் ரேஸ் அப்படிங்கிறது. அதுக்கு தனியாக ஒரு கோட் போட்டு காட்டுறேன். நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து ப்ராமிஸ் ரேஸ். ப்ராமிஸ் டாட் ரேஸ் ஆஸ் யூஷுவல் கான்ஸ் P1 is equal to new promise of result arrow function set timeout then function under more function. ஸோ arrow ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ரெஸை வந்து கால் பண்ணி விட்டுட்டு அதுக்குள்ளார 1 அப்படின்னு கொடுத்துட்டோம். கொடுத்து அதுக்கான டைம் டிலேவும் கொடுத்துடலாம். ஸோ டைம் டிலே வந்து நான் ஒரு 2 millisecond அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து வந்து சேம் இதே வந்து போடுவோம். பட் இங்க வந்து என்ன சொல்ல போறேன்னா 2 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ 2க்கு வந்து 1 millisecond கொடுத்துட்டு P2 போயிட்டு இப்போ ப்ராமிஸ் டாட் ரேஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்? 2 ப்ராமிஸையும் கால் பண்ண போறோம். ஸோ ப்ராமிஸோட நேம் என்ன? P1 அண்ட் தென் P2 கால் பண்ணிட்டு ஸோ டாட் தென்ல வந்து என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா வேல்யூஸை வந்து கொடுக்கலாம். ஸோ வேல்யூ ஸோ அந்த வேல்யூ வந்து எனக்கு லாக்ல வரணும். ஸோ லாக்ல வந்து எனக்கு என்ன வரும்? லாக்லயும் வேல்யூ தான் வரும். ஸோ அதுக்காக வேல்யூ இங்க நான் வந்து சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா 2 ஏன் 2 வருது அப்படின்னா இங்க வந்து 2 millisecond இருக்கு அண்ட் இங்க வந்து 1 millisecond இருக்கு. எது வந்து ஃபர்ஸ்ட் வரும்? இந்த 2 அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் அவுட்புட்டா நமக்கு வெளியே வரும். அப்ப வந்து டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆன உடனே நமக்கு வந்து அவுட்புட் வந்த உடனே அங்க எல்லாமே வந்து ப்ராமிஸ் எல்லாமே முடிஞ்சிடும். கோட் வந்து கிளீனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அசைன் அண்ட் அவைட் யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் வந்து இப்ப நம்ம நிறைய ப்ராமிஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் கோட் கிளீனா இருக்காது அண்ட் தென் வந்து பார்க்க ரொம்ப மெஸியா இருக்கும். அப்போ வந்து அசைன் அண்ட் அவைட் யூஸ் பண்ணும்போது பார்க்க ரொம்ப கிளீனாவும் மெயின்டெனபிளாவும் ரீடபிளாவும் இருக்கும். அதுக்காக தான் வந்து அந்த அசைன் அண்ட் அவைட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்க போறது வந்து அசைன் அண்ட் அவைட். ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஸோ ஃபங்க்ஷன் டிலே அப்படின்னு நான் ஒன்று போடுறேன். சரி, டிலேன்னு ஒன்று போட்டுட்டு ரிட்டர்ன்ல வந்து நியூ ப்ராமிஸ் கொடுக்கணும். நியூ ப்ராமிஸ் ரிசால்வ்
ஸோ இது வந்து எதை ரிசால்வ் பண்ண போகுதுன்னா ஒரு ஃபங்க்ஷனு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து செட் டைம் அவுட் கொடுத்துறேன் நான். ஸோ செட் டைம் அவுட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சம்திங் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிசால்வ் ரிசால்வ் வந்து எனக்கு என்ன இருக்க போகுதுன்னா டன் அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். டன். ஸோ அதுக்கான டைம் இன்டர்வல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2000 மில்லி செகண்ட் அப்படின்னு வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து அசிங்க். ஸோ அசிங்க்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போகுது. சிங்க் ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனோட நேம் வந்து நான் வந்து ரன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேரம்ஸ் எதுவும் வேணாம். ஓகே. தென் இங்க லாக்ல வந்து என்ன கொடுக்கலாம்னா ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்கலாம். தென் ஸ்டார்ட்க்கு அப்புறம் கான்ஸ்ட் ரிசல்ட்ல வந்து அவைட் கொடுக்கலாம். ஸோ அவைட்ல வந்து டிலே வந்து கால் பண்ணிடலாம். ஸோ டிலேவை கால் பண்ணி விட்டுட்டு லாக்ல வந்து ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணும். வந்து லாஸ்டா இருக்க லாக்ல வந்து எனக்கு எண்ட் அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணிடணும். இப்போ எதை ரன் பண்ண போறோம் அப்படின்னா இப்போ கரெக்டா இருக்கு. கேம் போட வேண்டியது நான் வெளியே வரைக்கும் இங்க வந்து கமெண்ட் பண்ணேன். ஓகே போட்டாச்சா. ஃபர்ஸ்ட் வந்து அசிங்க் எங்க போட்டிருக்கோம் இங்க. அசிங்க் அப்படிங்கிறது கீவேர்ட். இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் அவைட். ஸோ அவைட் அப்படிங்கிறது ப்ராமிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். ஓகேவா. ஸோ அசிங்க் அப்படிங்கிறது எதை பண்ணும் ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அவைட் அப்படிங்கிறது அந்த டிலேஸ் போட்டிருக்கோம்ல. ஸோ டிலேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆகும் ஸ்டார்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ ப்ராமிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். ஸ்டார்ட் பிரிண்ட் ஆகும். 2 செகண்ட்ஸ் டிலேல இங்க என்ன கொடுத்துருக்கோம் டன் கொடுத்துருக்கோம். டன் தென் வரும். அதுக்கப்புறமே வந்து எண்ட் அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டா வரணும். ஸோ வருதான்னு பார்த்துருவோமா. ஸோ நல்லா கவனமா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வரணும். ஸ்டார்ட் வந்து 2 செகண்ட்ஸ் கேப்ல எண்ட் டன் வரணும். அதுமாதிரி லாஸ்டா எண்ட் அப்படிங்கிறது வரணும். சேவ் பண்ணிட்டு பார்த்தாங்க. ஸோ சேவ் பண்ணியாச்சு. ரன் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் வந்தாச்சு. ஸோ 2 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் டன் முடிஞ்சு உடனே எண்டும் வந்துடுச்சு. ஸோ இதுக்காக தான் வந்து அசிங்க் அண்ட் அவைட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுல வந்து எரரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா ட்ரை கேட்ச் போடலாம். ஓகே. இப்போ வந்து இங்கே நான் அதையும் ஆட் பண்றேன். அசிங்க் போட்டு அசிங்க்ல ஒரு ஃபங்க்ஷன் போடுவேன். ஸோ அசிங்க் ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்க நான் டெஸ்ட் அப்படின்னு வச்சிடறேன். டெஸ்ட் நம்ம பேசிக்ஸா போடுற பராம்ஸ்ல எது கொடுக்க வேணும். அண்ட் இங்க வந்து ட்ரை போடுறேன். ட்ரைக்குள்ளார த்ரோ ஒரு எரர் பாஸ் பண்ணு. ஸோ த்ரோ நியூ எரர். எரர்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா சம்திங் வென்ட் ராங் அப்படி கொடுக்கலாம். சம்திங் வென்ட் ராங் கொடுத்துட்டு அடுத்து கேட்ச்ல எரர் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ இங்க லாக்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா எரர் மெசேஜ் வர மாதிரி. ஸோ எரர் டாட் வர மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு ஸோ லாஸ்டா வந்து டெஸ்ட்டை வந்து கால் பண்ணி விட்டுருலாம். சேவ் பண்ணிட்டு பார்ப்போமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கூட ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சம்திங் வென்ட் ராங். ஓகேவா. ஸோ எரரை வந்து இப்படிதான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ எரர் ஹேண்ட்லிங் எதுக்காக அப்படின்னா கிராஷ் ஆகாம இருக்கிறதுக்காக எரர் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஸோ இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா அசிங்க்ரனைஸ்னா என்ன சிங்க்ரனைஸ்னா என்ன, ஸோ ரெண்டுக்கு இருக்க டிஃபரன்ஸ் என்ன, ரெண்டு எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அண்ட் தென் வந்து அவைட் எதுக்காக யூஸ் பண்றோம், அசிங்க் எதுக்காக யூஸ் பண்றோம், ஸோ ப்ராமிஸ்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படிங்கறத டீட்டெயில்டா பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஜாவாஸ் கூட இன்னும் டெப்தா போயிட்டு இன்னும் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து உங்களோட மெசேஜஸை போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.